Hello friends, welcome to Rama's Cooking World. இன்னைக்கு ஒரு குலுகுலுன்னு சூப்பரான ரெசிபி நம்ம வீட்ல எப்படி சிம்பிளா பண்றதுன்னு பார்க்கலாம். அதாங்க நம்ம வெர்ஜின் மொஜிட்டோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அது பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வெர்ஜின் மொஜிட்டோ செய்யறதுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஒரு 3 லெமனை இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ், அதாவது புதினா இலை, அப்புறம் ஒரு மின்ட் கேப்சூல் எடுத்துக்கோங்க. இல்லைனா கேண்டி, இல்லைன்னா உங்ககிட்ட போலோ இருந்துச்சுன்னா அதை நீங்கள் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எதை எடுத்தாலுமே நீங்கள் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த எசன்ஸ் டேரெக்டாக நம்ம வெர்ஜின் மொஜிட்டோ கூட ஆட் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸில் இந்த மாதிரி ஒரு லெமன் க்யூப்ஸை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 லெமன் க்யூப்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கேண்டியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மின்ட் ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ் இது நீங்கள் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உள்ள ஸ்பூன் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மத்து வச்சுருந்தீங்கன்னா மத்தோட பேக் சைடு யூஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி க்ரஷ் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் க்ரஷ் பண்ணிட்டோன்னே ஒரு எசன்ஸ் எல்லாமே இறங்கிடும். இதில் கொஞ்சம் நம்ம ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஐஸ் க்யூப் ஆட் பண்ணால் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்ப்ரைட் ஆட் பண்ண போகிறோம், அதில் சுகர் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஃபேவரட், உங்களோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கம்பைன் ஆகிட்டதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து ஸ்ப்ரைட் ஆட் பண்ணலாம், இல்லை 7up ஆட் பண்ணலாம். இது ரெண்டுமே உங்களுக்கு பிடிக்காதுன்னு நீங்கள் சோடா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பட் சோடா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சுகர் வந்து ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்ப்ரைட்டில் ஆல்ரெடி சுகர் இருக்குன்றதுனால கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்ப்ரைட் ஆட் பண்ணிவிட்டு அதோட அந்த சோடாலாம் சூப்பராக வந்துட்டுக்கப்புறம் நம்மளுக்கு சூப்பரான வெர்ஜின் மொஜிட்டோ ரெடி ஆகிடும். இதில் சம்டைம்ஸ் வந்து வெளியெல்லாம் சாப்பிட்டோன்னா ப்ளூ கலர் ஆட் பண்ணுவாங்க. நான் ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணாமல் நம்ம ஹோம்லியாக ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஒரு ஜில்லுன்னு ஏதாவது ட்ரிங்க் நம்ம வீட்டிலே செய்யணுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் சைடில் ஒரு லெமன் க்யூப் வைக்க போகிறேன். அவ்வளோதான், சூப்பரான வெர்ஜின் மொஜிட்டோ ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஜில்லுன்னு குலுன்னு சம்மர் டைமில் ட்ரை பண்ணாலும் சூப்பராக இருக்கும். அதே டைமில் நம்மளுக்கு கூலிங்காக எதாவது சாப்பிடணும்னு நினச்சா கூட நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சு பார்க்கலாம். இது கடைகளெலாம் இனிமேல் போய் சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது, நம்ம வீட்டிலே சிம்பிளாக பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching. இந்த 2 வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதையும் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள்.